Hi guys, welcome to Cine Snacks Production. நம்ம தளபதி இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் ரிலீஸ் ஆகி சக்க போட்டுட்டு இருக்கு. இந்த படத்துல நம்ம விபியோட டச் வந்து கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து போஸ்ட் கிரெடிட் சீன்ல வந்து ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே படம் வந்து பார்ட் 2 எடுத்தா கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் அது நடக்காதுங்கிறது நமக்கே தெரியும். நடந்தா நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி தான் வந்து படத்தை முடிச்சிருக்காரு. இந்த வீடியோவில் டெஃபினட்டாக வந்து ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம படத்தை பற்றி தான் பேச போகிறோம். படத்தோட கிளைமேக்ஸ் அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ்லாம் பற்றி பேச போகிறோம். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் படம் பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்க. படத்தோட என்டையர் செகண்ட் ஆஃப்மே பார்த்தீங்கன்னா தளபதி வெர்சஸ் இளைய தளபதி அப்படிங்கிற ஒரு மோடில் தான் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ இளைய தளபதியை ஜீவன் கேரக்டர் பண்ணியிருப்பார் இல்லையா? ஸோ அந்த கேரக்டரில் பண்ண தளபதி பார்த்தீங்கன்னா அவுட் அண்ட் அவுட் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நெகட்டிவ் ஷேர்ட்டாக தான் பண்ணியிருப்பாரு. ஒரு ஈவி இறக்கம் இல்லாத ஒரு சைக்கோ மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஷேர் தான் வந்து பண்ணியிருப்பார். இவர் தான் வந்து இதெல்லாம் பண்ணுறாருன்னு காந்திக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஷூட் பண்ணி கொள்கிற மாதிரியான ஒரு சீன் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் படம் முடிகிற வரைக்கும் மெண்டட் ப்ரோபு எழுத்து ஏக்கம் மெண்டட் ப்ரோபுன்னு போடுற வரைக்கும் நார்மலாக ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு கமர்ஷியல் படமாக தான் போன இந்த ஒரு படத்தை லாஸ்ட்டில் அந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் பார்த்தீங்கன்னா அவர் செத்ததுக்கு அப்புறமும் யாரோ ஒருத்தர் வந்து காந்தியோட ஃபோட்டோ வச்சு ஷூட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி வந்து காட்டுவாங்க. ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி காந்தியை டார்கெட் பண்ணி அவரை ஃபோட்டோ வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அப்படியே யாருன்னு சொல்லி காட்டினா இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இறந்து போன ஜீவன் மாதிரியே ஒருத்தர் வந்து நிற்பார். அவர் பக்கத்தில் அவருக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறது யாரு அப்படின்னா க்ளீன் ஷேப் பண்ணிட்டு மீசுதாடி இல்லாமல் ஒரு தளபதி நிற்பாரு. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா உண்மையான தளபதியோட பையன் ஜீவன். ஸோ இவர் இறந்து போனவர் இந்த பக்கத்தில் நிற்கிறவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீவன் உருவாக்கின ஒரு க்ளோன். ஸோ ஜீவன் வந்து ப்ராபப்லி அவர் வந்து சயின்டிஸ்டாக கூட ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ஃபைட் சீனில் வந்து மோகன் சார் வந்து அந்த யுரேனியன் சம்மந்தப்பட்ட டீலிங்கில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. அவர் வந்து ஒரு ட்ரைட்டர், தேச துரோகி, பணத்துக்காக வந்து நாட்டுக்கே வந்து துரோகம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க. அவர் தான் அந்த சாட்ஸ் டீம்ல வந்து ஹெட்டாக இருந்திருப்பாரு. ஜெயராம் சார் மாதிரியான ஒரு லீடராக இருந்திருப்பாரு. ஸோ அவர் வந்து ட்ரைட்டராக மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் அதை வந்து காந்தி தான் வந்து காமிச்சு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இது வந்து என்ன தெரியுதுன்னா நம்ம மோகன் சார் ஆல்ரெடி வந்து அந்த சயின்ஸ் ரிலேட்டட் அந்த சாட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் அந்த மாதிரியான விஷயத்தில் வந்து அவரை இன்வால்வ் ஆகிருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அந்த ஃபீல்டில் இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதனால இப்போ இவர் ஜீவனை கடத்தி சின்ன வயசுலேருந்து வளர்க்குறாரு இல்லையா? ஸோ அவனையும் அதே ஒரு விஷயத்தில் வந்து இன்வால்வ் பண்ண வச்சு அவனும் ஒரு சயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு க்ளோனிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு ஸோ இப்போ காந்தியை பழிவாகிறதுக்கு தானே டைரெக்டாக களத்தில் இறங்காமல் ஃபஸ்ட்டு இந்த க்ளோனை வச்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோன் செஞ்சு அந்த க்ளோனை காந்தியோட லைஃப்குள்ளே இறக்கி விட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அந்த சம்பவங்கள்லாம் அஜ்மலை கொள்வது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு லாஸ்ட்டில் ஒரு பெரிய பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டேடியத்தில் பாம்புச்சி வெடிக்க வச்சு காந்தி மேலே பழிய போடலான்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணணுன்ட்டு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த க்ளோன் ஜீவனுக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுத்து அவனை வந்து டார்கெட் வந்து காந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி அவனை அமுச்சு வைக்கிற மாதிரியும் காந்தியோட லைஃப்க்கு அனுப்பிச்சு வைக்கிற மாதிரியும் ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த சம்பவங்கள் நடக்கிற மாதிரியும் வந்து காட்டியிருப்பாங்க. பட் லாஸ்ட்டில் தான் ரிவீல் பண்ணுவாங்க இறந்து போனது உண்மையான ஜீவனே கிடையாது, அவர் வந்து உண்மையான ஜீவன் ரெடி பண்ண ஒரு க்ளோன் வெர்ஷன் தான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே படத்தில் அந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு எமோஷன்ஸ் இருக்காது, ஒரு ஈவு இருக்காது. என்னதான் நீங்கள் சென்டிமெண்ட்டாக பேசினாலும் கிரிஞ்சி பூமரு அப்படின்ட்டு போயிடுவாரு. ஸோ பட்டுன்னு எடுத்த உடனே போட்டு தொடர்ந்து கையில் கன்று கிடைச்சா சுடுறது அடிக்கிறது யாரையுமே பார்க்க மாட்டார். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி கிளைமேக்ஸில் இது க்ளோன் தான் அப்படின்னு சொல்கிறப்போ அது ஜஸ்டிஃபை ஆகிற மாதிரி தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரியல் ஜீவன் நம்ம ஓஜி ஜீவன் இருக்கார் இல்லையா? ஸோ அவரை பார்த்தீங்கன்னா நம்ம மோகன் சார் வந்து சஞ்சய் அப்படின்னு இறந்து போன தன்னோட பையன் சஞ்சய் அப்படிங்கிற ஒரு பேரில் தான் வந்து வளர்ப்பாரு. ஸோ இவர் வந்து மித்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே மோகன் சார் இந்த க்ளோனை கூட வந்து சஞ்சய்ன்னு தான் கூப்பிடுவார். தன்னோட வளர்த்த பையனாக இருக்கட்டும் அந்த அவர் செஞ்ச க்ளோனாக இருக்கட்டும் எல்லாத்தையும் சஞ்சய்ன்னு தான் கூப்பிடுவார். அந்த உண்மையான ஜீவன் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ சயின்டிஸ்ட் மாதிரி க்ளோனிங் அதெல்லாம் பண்ணுறாரு இல்லையா? ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அவருக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்கும் அப்படிங்கிறத சில சீன்ஸில் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அவருக்கு இந்த சூப்பர் பவர்ஸு சூப்பர் மேன் ஸ்பைடர் மேன் அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இந்த சின்ன வயசு போர்ஷன்ஸில் வந்து காட்டியிருப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் மேனோட டாய் வச்சு விளையாடுற மாதிரி சூப்பர் மேன் பேக் மாட்டி இருக்கிற மாதிரி அந்த ஒரு பெரிய சேசீன் உயிரே போயிடுங்கிற மாதிரியான ஒரு சேசீன் வந்து போயிட்டு இருக்கும் கார் சேசீன். அப்போ உள்ள என்ஜாய் பண்ணிட்டு ஸ்பைடர் மேன்ங்கிற சீன்லாம் வச்சிருப்பாங்க. அவருக்கு அது வந்து அந்த சூப்பர் பவர்ஸு அந்த சூப்பர் ஹீரோஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்போல்லாம் தான் இருந்திருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவர் அந்த க்ளோனிங் பண்ணுறது அந்த மாதிரி
மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சயின்டிஃபிக்காக பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இந்த சின்ன வயசு போர்ஷன்ஸ்லேயே அண்ணங்க சின்னதாக அது பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அந்த சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், அந்த சாங்கு அதெல்லாம் வச்சு நம்மளே வந்து சின்னதாக ஹிண்ட் வந்து கொடுத்துருக்க மாதிரி தான் வந்து இருந்தது. இந்த மாதிரி நம்ம ஓஜி ஜீவன் இருக்கார் இல்லையா, இளைய தளபதி, ஸோ அவர் வந்து இவ்வளவு க்ளோன்ஸ் ரெடி பண்ணுறது வெறுமனே நம்ம காந்தியை பழிவாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே வந்து இருக்காது. காந்தியை பழிவாங்கணுங்கிறது ஒன் ஆஃப் த ரீசன் மட்டும்தான். ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு க்ளோனை ரெடி பண்ணி ஜீவனாக வந்து அனுப்பிச்சுப்பாரு. அவர் போயிட்டு பல கொலைகள்லாம் பண்ணுற மாதிரி, ஈவிரக்கம் இல்லாமல் வந்து பயங்கரமாக கொலை பண்ணுற மாதிரி, இன்ஃபேக்ட் அவங்களோட ஆலையை வந்து அவங்க பாதையில் தடையாயிடுவான்னு சொல்லிட்டு அந்த பட்டா சாங்கில் வந்து ஒருத்தர் கொள்ளுவார் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து மோகன் சாரே வந்து ஷாக் ஆகுறாரு. என்னடா இவன் வந்து நம்மளாலே வந்து கொள்றான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. ஒரு க்ளோன்னு தெரியும் இல்லையா, ஸோ அதனால் அவரே ஷாக் ஆகிற மாதிரி அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் அந்த ஸ்டேடியமில் பாமிக்கிற மாதிரிலாம் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இது இந்த மாதிரி ஒரு க்ளோனை உருவாக்கி காந்தியை பழிவாங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு சூசைட் பாம்பர் மாதிரி தான், ஒரு சூசைடு பாம்பர் என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் வந்து இவரை வந்து அமுச்சு வைக்கிறாரு நம்ம ஒரிஜினல் ஜீவன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு க்ளோன் அமுச்சு வச்சிருக்காரு. அந்த க்ளோனை வந்து கொண்டுட்டாங்க. பட் அதே சமயம் அங்கே கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னொரு க்ளோனும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிற மாதிரி வந்து காட்டுவாங்க. ஸோ ஜீவன் வந்து காந்தியை பழிவாங்கிறதுக்காக மட்டுமே இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த க்ளோன்ஸ் எல்லாம் வச்சு வேறு வேறு கண்ட்ரீஸில் வேறு வேறு இடங்கள்ல நிறையா வந்து இவங்க ஏதாவது ஒரு பெரிய அட்டாக் பண்ணணுனாலோ இல்லை ஏதாவது ஒரு அசசின் பண்ணணுனாலோ யாரையாவது கொலை பண்ணணும், முக்கியமான ஆளுங்களை கொலை பண்ணணுனாலோ சுபாம் வைக்கணுனாலோ ஸோ இந்த க்ளோன்ஸை யூஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணுற மாதிரி அந்த ஒரு காரணத்துக்காக வந்து நிறைய க்ளோன்ஸ் ரெடி பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கணும். ஸோ அதனால தான் இத்தனை க்ளோன்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நினச்சி பாருங்க, ஒருவேளை இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் எடுத்தா ஸோ அதில் வந்து ஓஜி ஜீவன் வெர்சஸ் நம்ம கோட் காந்தி அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த க்ளோன் இளைய தளபதியே வந்து இப்படி இருக்காரு, அப்போ ஓஜி இளைய தளபதி வந்து இறங்கினாரு களத்தில் அப்படின்னா அப்போ என்ன மாதிரி சம்பவமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்பதான் நல்லா இருக்கு. பட் பார்ப்போம். நம்ம இந்த கோட் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல நோட் பண்ண சில விஷயங்கள், அந்த போஸ்ட் கிரெடிட் சீனுக்கான நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் அங்கங்கே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் பார்த்தது, எனக்கு தோணுது, நான் கண்டுபிடிச்சது எல்லாமே அவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன்.